சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாவுக்கும் அனீஷ் கிரிக்கும் நடந்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் பெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸில் ரேபிட் செக்ஷனில் நடந்த ஒரு ஆட்டம். ஸோ எந்த ஒரு டிலேவும் இல்லாமல் இந்த கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த கேமை பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டிங்ஸ் பற்றி பேசும்போது இன்னும் டீட்டெயில் தான் பேசலாம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா பிரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கிரி வந்து பார்த்திங்கன்னா அனீஷ் கிரி பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேமில் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவரோட ஃபேவரட் வந்து E4 தான். பட் இங்கே D4 நம்ம பார்க்குறோம். நைட் F6 ஒரு டிப்பிக்கலான ஒரு குயின்ஸ் பான் ஓப்பனிங் நினச்சா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரோம்போவஸ்கி அட்டாக் வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ பான் டு D5 இது எப்படியாவது நம்ம ஒரு கிங்ஸ் இண்டியன் ஆர் நாட் கிங்ஸ் இண்டியன் இந்தியன் செட்டப்புக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்கப்புறம் நைட் டு D2 அதுக்கப்புறம் பான் டு C5. ஸோ சென்டரை உடனே பிரேக் பண்ணுற ஒரு முயற்சி. ஸோ அதை உடனே வெட்டிடுறாரு. நீங்கள் வந்து E3 போட்டு சென்டரை வந்து நீங்கள் ஸ்டேபிள் பண்ணலாம். ஸோ வெட்டும்போது உங்களால் பானால் வெட்ட முடியும். அண்ட் தென் E5 ஸ்கொயர் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பானை வெட்டிடுறாரு. சென்டரில் இப்போ நமக்கு ப்ரெசன்ஸே கிடையாது. ஸோ E6 விளையாடிட்டு பிஷப்போல் அந்த பானை வெட்டுறதுக்கு தயாராகிறாரு. அதுக்கப்புறம் E4 சென்டரை வந்து பார்த்திங்கனாக்கா விட்டு கொடுத்து நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை உடைக்கிறதுக்காக E4 விளையாடுறாரு. ஸோ பிஷப்பால் பானை வெட்டதுக்கப்புறம் E5. ஸோ ஜஸ்ட் இந்த நைட்டை வின் பண்ண பார்க்குறாரு. அதனால் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு குயின் டு B6. இது எல்லாமே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் இந்த லைன் வந்து ஆடிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலராக இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபிதசேவ் அப்படிங்கிற ஒரு பிளேயரும் குவாங் லேம் அப்படிங்கிற பிளேயரும் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேர் ஏற்கனவே இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிருக்காங்க. ஆனால் அந்த லைனில் பர்டிகுலராக ஒயிட் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய கேம்பிட்டிங் ஐடியாஸ் இருக்குது. அதாவது அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய விட்டு கொடுக்குற மாதிரி. ஸோ குயின் B6க்கு அப்புறம் E takes F6 விளையாடுறாரு. இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் F2 செக்கை அலோவ் பண்ணுறாரு. இதுதான் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். கிங் டு E2 போகிறாரு. கிங் டு E2 போனதுக்கப்புறம் அவர் பான் டு E5 அட்வான்ஸ் பண்ணி பிஷப்பை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த நிலையில் வந்து நீங்கள் பிஷப் டெக்ஸ் G1 வந்து டைரெக்டாக விளையாடினீங்க அப்படின்னு சொன்னால் ரூக் டெக்ஸ் G1 வந்து விளையாடலாம். அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் G1 அண்ட் தென் கேம் கண்டினியூஸ்னு வச்சுக்கோங்களேன். நார்மலான ஒரு கேம். ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு E5. ஏற்கனவே அனீஷ் வந்து போன கேம் வந்து தோற்றுருந்தார். ஸோ E5 விளையாடி பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா F takes G7 இப்போ விளையாடுறாரு. ரூக் அட்டாக்ல இருக்கிறதுல ரூக்கை மூவ் பண்ணுறாரு கிரி. ஸோ அதுக்கப்புறம் நைட் DF3. இப்போ இந்த நைட்டுக்கு பாதுகாப்பும் வந்தாச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனீஷ் கிரி வந்து ஒரு பீஸ் வந்து டவுனாக இருக்கிறாரு. ஸோ இந்த பொசிஷனில் ஆமாம் அனீஷ் கிரி வந்து ஒரு பீஸ் வந்து டவுனாக இருக்காரு. பிரக் வந்து ஒரு பீஸ் அப்பில் இருக்கிறாரு. ஸோ நைட் DF3. ஆனால் அவரால் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண முடியும். ஸோ ரூக் டேக்ஸ் G7. இந்த நிலையில் வந்து ஒரே ஒரு டெம்ப்டிங் மூவ் என்ன அப்படின்னா, இந்த நைட் மூலயமா நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து பீஸ் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம E4 இந்த இடத்துல அட்வான்ஸ் பண்ணலாமா பார்த்தா குயின் டெக்ஸ் D5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நமக்கு E takes F3 செக்கோட வருது. பட் இருந்தாலும் நைட்டை டெவலப் பண்ண முடியும். அப்படி டெவலப் பண்ணதுக்கப்புறம் பிஷப் E6 அண்ட் தென் குயின் டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன். குயின் டு D8 செக்கு எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒயிட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டராக இருப்பார். என்னன்னா கிங் மட்டும் சென்டரில் இருக்குது. பட் ஓகே தான் இந்த பொசிஷன். 2 பான் வந்து அப்பில் இருப்பார். கேமில் வந்து பார்த்திங்கன்னா E4 ஆடி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். அதனால் ரூக் டெக்ஸ் G7. ஸோ ரூக் டெக்ஸ் G7க்கு அப்புறம் குயின் டு D2 டெவலப் பண்ணி ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணி பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நைட் C6 டெவலப் பண்ணுறாரு அனீஷ். A4க்கு அப்புறம் அவரோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு. ஸோ E4 போயிட்டு அந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண பார்க்குறாரு. அப்போ தான் வந்து அந்த பீஸை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரக் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் பண்ணுறாரு. ஏன்னா இந்த நைட்டை வந்து வெட்டும்போது செக்கோட வரும். அப்படி இருந்துமே அவர் என்ன பண்ணுறாரு ரூக் A3 விளையாடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவருக்கு தேவையானது ஆக்டிவிட்டி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரூக் A3 விளையாடுறாரு. ஸோ இந்த இடத்துல கேமில் பிஷப் டெக்ஸ் G1 வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஃபோர்ஸ்டான இந்த வேரியேஷன் விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தடவையும் வந்து பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து இந்த பான் வந்து இங்கே F3ல வெட்ட பார்க்குதோ அப்போல்லாம் வந்து இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு வெட்டிட்டு வெளியில் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் சொல்லி ரொம்ப பெட்டர் கிடையாது. எக்ஸாம்பிள் H3 பிஷப் இன்டு F3 ரூக் F3 அண்ட் தென் பிஷப் C5. ஸோ கேம் வந்து கண்டினியூ ஆகும். பட் ஒயிட் வந்து ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிங் அழகாக D1க்கு கொண்டு வந்தாலும் பிஷப் D3 அண்ட் தென் பிஷப் F6. ஸோ கிங் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கோட கிங் சென்ட்ரல் தான் இருக்க போகுது. ஸோ வி கேன் அட்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒயிட்டுக்கிட்ட ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இருக்கும். பட் கேமில் பிஷப் டெக்ஸ் G1 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் G1 பின்னாடி. ஸோ இந்த இடத்துல 2 மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு மூவ். ரூக் G6 ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ரூக் டு D6 வர்றது, டீப்பான பாதுகாப்பு கொடுக்குறது, அல்லது பிஷப் E6 டைரெக்டாக விளையாடுறது. பிஷப் E6 தான் ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு டெவலப்பிங் மூவாக இருக்கும். ஸோ கிங் டு D1 அதுக்கப்புறம் D4 கிங் C1 E3 அண்ட் தென் ஈவன் பிஷப் டெக்ஸ் E3 D takes E3 and then rook takes E3. Game will continue with a equal position.
ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் மொமெண்ட்டு. பிறகு வந்து இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐடியாஸ் தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட் டு D4 செக் கொடுத்த உடனே அந்த கிங் ஆக்சுவலாக வாண்டடாகவே உள்ளே போக வைக்கிறாரு. இது குயின் டெக்ஸ் B2க்கு அப்புறம் ஏதோ ரூக்கை வந்து ட்ராப் பண்ணிடுறதா நினைக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரோட டார்க் ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டார்க் ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. ஸோ குயின் டெக்ஸ் B2க்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ரூக் டு G3 போகிறாரு. ஸோ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி எல்லா பீஸும் டார்க் ஸ்கொயரில் உட்காந்துருக்கு, டார்க் ஸ்கொயர் வீக்னஸஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, குயின் A1 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் குயின் டு C1. ஸோ குயின் டு C1க்கு அப்புறம் அவர் குயின் டெக்ஸ் A4 ஆடி இன்னமும் பெரிய தப்பு பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல குயின் அட்லீஸ்ட் இந்த குயினை நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு என் கேமில் என்டர் ஆகும்போது கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, குயினை வந்து ஏபானை வந்து வெட்டிட்டு குயினை வந்து எக்ஸ்சேஞ்சை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக அப்படி தான் நம்ம யோசிப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு நிலையில் குயின் ட்ரேட் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவர் பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது. இவருக்கு பிஷப்க்கு பதில் அவர்கிட்ட 3 பான் வச்சுருக்கிறாரு. ஸோ குயின் B2 போயிட்டு அந்த ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னில் போடுறாரு. பின்னில் போட்டதுக்கப்புறம் பிஷப் D7 டெவலப் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பிஷப் டு B5 செக் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ட்ராப்பாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு த்ரெட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதை தடுக்கிறாரு. ஸோ பிஷப் F6 போயிட்டு ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு டபுள் அட்டாக் இருக்குது. ஸோ சிம்பிளாக ரூக் டேக்ஸ் G3 விளையாடுறதுக்கப்புறம் H டேக்ஸ் G3 விளையாடுறாரு. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் நைட் டு F5 விளையாடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். இனிமேல் வந்து நீங்கள் மேட்டையே தடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மூவ் இருக்குது. அதை தான் வந்து 21வது மூவில் வந்து விளையாடுறாரு. ரூக் டேக்ஸ் H7. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரூக்கை வந்து H8ல் வச்சு செக்மேட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ரிசைன் பண்ணுறாரு. இது தடுக்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் நமக்கு பார்த்த உடனே தெரியும். பட் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல அவர் வந்து பிஷப் F6 அப்போ நம்ம நைட் F5 வந்து விளையாடினார் இல்லையா? ஸோ அதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ பெட்டர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேபி நைட் E6 அல்லது நைட் டேக்ஸ் E2. ஸோ இதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனாக பார்க்கப்படுது. அதாவது கேமை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது செக்மேட் இமீடியட்டாக ஆகாமல் கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு நைட் F5 விளையாடுனதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் H7 வந்து டைரெக்டாக செக்மேட் த்ரெட்டை க்ரியேட் பண்ணுது. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஷப் E6 வச்சு எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா பிஷப்பால் செக் கொடுக்கலாம். நீங்கள் குயினால் கூட செக் பண்ணலாம். ஸோ பிஷப் B5 செக், குயின் டேக்ஸ் B5. அதுக்கப்புறம் குயினும் போயாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஷப்பால் பிளாக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரூக் H8 செக்மேட். எனிவே அந்த ஸ்கொயர் வந்து உங்களோட பிஷப்பே வந்து பிளாக் பண்ணிடும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் பிஷப் டு C6. சரி, ஓகே, நம்ம ஏன் பிஷப்பை வந்து இப்படி விளையாடிட்டு இங்கே ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயின் E5 செக் இருக்குது. ஸோ குயின் E5 செக், கிங் D7, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் F7 செக்கு, நைட் E7, அதுக்கப்புறம் கேப்சர்ஸ், குயின் டு C7 இஸ் செக்மேட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செக்மேட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் வந்து இந்த இடத்துல ரூக் டேக்ஸ் H7க்கு அப்புறம் அனீஷ் கிரி 21 மூவில் வந்து பார்த்திங்கன்னா தோற்றுருக்காரு. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து குயிக்காக வந்து ஸ்டாண்டிங்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் பேஜ். ஸோ மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்ஸோட லீடிங்கில் போயிட்டுருக்காரு. வேஇ பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒரு பயங்கரமான ஒரு ஆள். அவரும் 8 பாயிண்ட்ஸு. ஸோ மேக்னஸோட ரிசல்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இன்னமும் ஒரு கேம் கூட தோக்கவே இல்லை. 2 வின்ஸ் அடுத்து 4 ட்ரா வந்து பண்ணியிருக்கிறாரு. வேஇ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னஸ் வந்து குகேஷோட ஒரு சூப்பரான ஒரு கேம் விளையாடி இருந்தார். ஒரு டிப்பிக்கலான ஒரு இன்டர்மீடியட் ஆர் பிகினர் கேம் மாதிரியான ஒரு ஓப்பனிங். அந்த ஓப்பனிங் வந்து அதிகமாக வந்து டாப் லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அந்த கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ வேஇ வந்து பார்த்திங்கன்னா அவரும் அதே மாதிரி தான் மேக்னஸ் மாதிரி 2 வின்னு 4 ட்ரா. ஸ்வெச்சங்கோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு இருந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டேயில் அவருக்கு அதிகமாக வந்து ஒன்றும் என்ன சொல்கிறது அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் பயங்கரமாக இல்லை. அட்லீஸ்ட் ஒரு வின் அவர் கெயின் பண்ணியிருந்தால் கூட அவர் தான் வந்து லீடர் போர்டில் இருந்திருப்பார் மேலே. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரா மேக்னஸோட. அர்ஜுன் அண்ட் வேஇ கூட தோற்றுருக்காரு. அதுக்கப்புறம் ப்ரக் வந்து 7 பாயிண்ட்டு. ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டோர்னமெண்ட் இது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் சோஃபார். ஏன்னா 2 லாஸ் ஆனால் 3 வின் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ 7 பாயிண்ட்ஸ். அர்ஜுனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு டோர்னமெண்ட். ஒரு லாஸ் ஆனால் வந்து நிறையா ட்ரா பண்ணியிருக்காரு, ஒரு வின்னும் பண்ணியிருக்காரு. குகேஷை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நேற்றுக்கு வீடியோவில். அதாவது ஹி ஹாஸ் டு கம் பேக் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நம்ம அதாவது டிப்பிக்கல் குகேஷோட ஆட்டிடியூட் இது தான்.
ஸோ நேற்றுக்கு நடந்து போச்சு, இன்றைக்கி வந்து நான் வேறு மாதிரி இருப்பேன் அப்படின்றது தான் அவரோட ஆட்டிடியூட். ஸோ தட்ஸ் த ஆட்டிடியூட் வி ஷுட் ஹேவ். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பேக் கொடுப்போம்னு நம்ம நினச்ச மாதிரியே கம்பேக் கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் குகேஷ் வந்து கம்பேக் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ் படத்தில் மாதிரி ஹீரோ ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ்க்கு சூப்பரான ரிசல்ட்ஸ், ஈவன் பிரக கூட பீட் பண்ணியிருக்காரு. அந்த கேம் நம்ம இன்றைக்கி ஈவினிங் திரும்ப வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து வின்சென்ட் கெய்மர் அடுத்து மேக்னஸோட ட்ரா பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நொதிரிபேக் வந்து 6 பாயிண்ட்ஸ், ரொம்ப டாப் பிளேயர். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் அவருக்கு ஃபேவரபுளாக இருக்க மாதிரி தெரியல இந்த டோர்னமெண்ட்டில். அடுத்து யான் கிறிஸ்டாஃப் ஜூடா, ஸோ போலந்து நாட்டை சேர்ந்தவர், பட் அவருக்கும் பெரிய ரிசல்ட்ஸ் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். 5 பாயிண்ட்ஸ். அடுத்து வின்சென்ட் கெய்மர் 4 பாயிண்ட்ஸ். அனிஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸ். ரொம்ப மோசமாக வந்து நிலையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அனிஷ் கிரி தான். 3 ட்ரா 3 லாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னொரு நாள் இருக்குது, இன்னொரு 3 ரவுண்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஈவினிங் அல்லது நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.